சிவாடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்து கொண்டிருந்த நவராத்திரி விழாவானது இன்றும் கோலாகலமாக இரு மாநில மக்களிடையே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு இங்கு நடந்த பத்மநாபுரம் அரண்மனையில் நடந்த சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பாக நடத்தப்படும் நவராத்திரி திருவிழாவானது திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது. திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்ட பிறகு இரு மாநில ராஜ மரியாதையுடன் இந்த நிகழ்ச்சியானது இன்றும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் முதல் துவக்க நாளாக இன்று சுசீந்திரம் தானுமலையான் சுவாமி கோயிலின் தெப்பக்குளத்தின் வடக்கு கரையில் அமர்ந்திருக்கும் அம்மை மகிஷாசுர மர்தினி முன்னுதித்த நங்கை இன்று காலை புறப்பட்டு நவராத்திரி விழாவிற்கு செல்வதற்காக அம்மை தானுமலையானின் தரிசனம் கண்டு நல்லாசி வாங்கி ராஜ வீதிகளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் அம்மை அவள் எழுந்தருளி ராஜவீதியை வலம் வந்து பல அடியார்களின் ஒத்துழைப்போடு பல சிவ அன்பர்களின் பஜனை முழக்கத்திலும் மேல தாள காரியங்களின் இசை முழக்கங்களோடும் அம்மை அவள் இன்று திருவனந்தபுரம் நோக்கி கொலுவிருக்க அந்த கொலு நிகழ்ச்சிக்கு அம்மை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள். புறப்பட்டு விட்டாள். இன்று அம்மையானவள் 12 சிவாலயங்களில் 7வது சிவாலயமாக கருதப்படும் கல்குளம் மகாதேவர் கோயிலில் இன்று இரவு தங்கி அங்கு சில விசேஷ பூஜைகளை கண்டு நாளை குமாரகோவில் வீட்டிருக்கும் ஐயன் வேல்முருகனின் அருள் முகமாம் திரு குமரவிடங்கர் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இருவருமாக அம்மை சரஸ்வதியை எடுத்து செல்லும் யானையோடு தேவரக்கட்டு சரஸ்வதி கோயிலில் வருகிறார்கள். அங்கு ஐயன் கம்பன் பூஜித்த சரஸ்வதி அம்மையை சரஸ்வதி விக்கிரமானது கருவறையிலிருந்து மார்த்தாண்டவர்மா மகாராஜாவின் உடைவாள் முன்வர அம்மை பின்வந்து ராஜ அலங்காரத்துடன் ஆனை மீது அமர்ந்து இருவர் பல்லக்கிலும் 3 தெய்வங்களும் மக்களுக்கு பல ஆசிகளை வழங்கி மன்னரின் பரிசுகளை பெற்று அம்மை திருவனந்தபுரம் நோக்கி நவராத்திரி கொலு இருக்கும் நிகழ்ச்சிக்காக சென்று கொள்ள இருக்கிறார்கள். அதன் தொடக்க நாளாக இன்று முன்னுதித்த நங்கை அம்மை புறப்பட்டு கல்குளம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாளை சரஸ்வதி அம்மன் மக்களுக்கு அருள்வாளிக்க புறப்பட தயாராகிறார்கள். 3 தெய்வங்களும் மக்களுக்கு அருள்வாசி வாங்கும் நிகழ்ச்சியை ஒன்று சேர கண்டு களிக்க அடியார் திருக்கூட்டங்கள், சிவ அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் பத்மநாபுரம் சென்று நாளை இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்க அடியேன் வணக்கம். வாருங்கள், கண்டுகளிப்போம். நம சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.